வணக்கம். 267வது அஞ்ஞான கிறுக்கன் பகுதி இது. ஒரு சூஃபி ஞானி ஒருத்தர், ரொம்ப ஒரு பெரிய மேதை, மகான். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு போதித்து கொண்டு சமுதாயத்துக்கு நல்லது சொல்லிக்கொண்டு ஒரு தியானம், தவம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு எலி அவர் தியானம் பண்ணும்போது இந்த குறுக்கில் நெடுக்கில் போய் அவர் மேலே ஏறி இறங்கி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது. அது அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் ஞானின்றதுனால மற்ற உயிர்களுக்கு ஒரு கெடுதல் செய்யக்கூடாதுன்ற கோட்பாடு உடையவர் அவர். இப்போ இவருடைய இந்த வேதனையை இந்த அவருடைய சீடர்கள்லாம் கவனிக்கிறாங்க. அப்போது நம்ம குரு தியானம் பண்ணும்போது இந்த எலி இவ்வளோ ஒரு அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சீடர்கள் பார்த்து, அதில் அந்த தலைமை சீடர் என்ன பண்ணுறான்னா, ஒரு பூனையை கொண்டு வரான். பூனையை கொண்டு வந்துட்டு அந்த ஞானி பக்கத்தில் வைக்கிறான். வச்சு அதை முதல்ல கொஞ்சம் கட்டி போடுறது, அப்புறம் அது பழக்கம் ஆனவுடனே அதை அப்படியே விட்டுறது. இந்த ஞானி தியானம் பண்ணும்போதில் அந்த பூனையும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த எலி அதனுடைய தொந்தரவு இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா பூனையை பார்த்துட்டு எலி வர்றது நின்று போச்சு. இவருடைய தியானமும் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. சில காலம் போன உடனேயே அந்த சூஃபி ஞானி என்ன பண்ணார்னா மறைந்து போகிறார். அவருடைய காலம் ஆகிடுது. அவர் மறைந்து போனவுடனே அந்த பூனையை கொண்டு வச்சு அந்த பிரதான சிஷ்யன் என்ன பண்ணுறான்னா, அவன் மடத்துக்கு தலைவனாகி அவன் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி தியானம், தவம் இப்படிலாம் இருக்கும்பொழுது, இப்போது இந்த மற்ற சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குருக்கிட்ட இந்த பூனை உட்காந்துக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அப்போது ஓஹோ, இது இந்த பூனை இருந்தால் தான் தியானம் கை கூடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த தலைமை சீடன் பக்கத்துலேயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பூனையை உட்கார வச்சுட்டாங்க. எப்போல்லாம் தவம் பண்ணுறாரோ அந்த பூனையும் அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இவரும் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படியே அந்த காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, அந்த சீடனுக்கு பிறகு வந்த சீடர்கள் இப்படி ரெகுலராக போனோன்னே அந்த ஆசிரமத்திலேயே இந்த தியானம் பண்ணும்போது பக்கத்தில் பூனையை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுறது இது ஒரு தியான வகை போல் அப்படின்ற செய்தி பரவியது. இதனுடைய உண்மையான அர்த்தம் மறைஞ்சே போச்சு. அதாவது ஒரு எலியை விரட்டுறதுக்காக ஒரு பூனையை கொண்டு வச்சு அந்த நிகழ்ச்சி மறைந்தே போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுடைய திருவள்ளுவர், இப்போ இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு 25 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு கண்ணாடி பாலம்லாம் திறந்து இந்த திருவள்ளுவர் இந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிற நேரம். அப்போது இந்த திருவள்ளுவருடைய ஒரு குரல் தான் எனக்கு இந்த கதையை கேட்டவுடனே ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற மாதிரி அந்த ஞானி திருவள்ளுவர் எழுதி வச்சுருக்காரு. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கும்பொழுது அது பின்புலம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா பலவித அர்த்தங்கள் புரிய வரும்ன்ற ஒரு கருத்து எனக்கு திடீர்னு ஒரு மனசில் வந்தது. இதை உங்ககிட்ட இந்த திருவள்ளுவருடைய அந்த விழா கொண்டாடும் போது உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.